பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று வன்னியர் சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மருத்துவரையா அவர்கள் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பல அமைப்புகள் தொடங்கியிருந்தாலும் எல்லாவற்றுக்கும் தாய் அமைப்பாக இருப்பது வன்னியர் சங்கம். வன்னியர் சங்கம் ஏதோ எடுத்தாங்க தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்களாக இருக்கிற அதிகம் படிக்காதவர்களாக சிறு குறு விவசாயிகளாக கூலி தொழில் செய்பவர்களாக வாழக்கூடிய சமுதாயம் முன்னேற வேண்டும், அதற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று வன்னியர் சங்கத்தை தொடங்கினார். அப்புறம் வன்னியர் சங்கம், அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த இயக்கங்கிறது ஏதோ சாதாரணமாக ஐயா மருத்துவரையா தொடங்கணும் ஒரு கொள்கையை லட்சியத்தை வச்சு தொடங்கினாரு. பார்த்தீங்கன்னா ஒரு தியாகம் செய்த அமைப்பு, உயிர் தியாகம், சிறை கொடுமைகள், இப்படி சொல்லப்போனால் ஏராளமான சந்தித்ததெல்லாம் போராட்ட காலங்கள். 1980 வன்னியர் சங்கம் தொடங்கி ஒரு 87 வரைக்கும் 7 ஆண்டு காலம் போராட்டம். இந்த போராட்டம் சாதாரண மாநாடுகள், பேரணிகள், ஒரு நாள் பட்டினாம பட்டினி போராட்டம், ஒரு நாள் சாலை மறியல், ஒரு நாள் ரயில் மறியல், இப்படி எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு தான் அரசு சீரியஸ் ஆயிடும். அப்படி வன்னியர் சங்கம் தொடங்கிய மருத்துவரையா அவர்கள் அன்னைக்கு வன்னியர் சங்க மாநாடுகள் கூட்டங்கள்லையும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாடுகள் கூட்டங்கள்லையும் சரி, அப்போ என்ன பண்ணாருன்னா, நானும் கூட தான் இருப்பேன், எல்லா சமுதாயத்திலும் மேடையில் அழைச்சி பேசுவார். இஸ்லாமியர்னா அப்துல் சமது வருவார், பட்டியலின சமுதாயத்தில் குடியரசுக் கட்சி பல்வேறு அமைப்பு பட்டியலின சமுதாய தலைவர்கள்லாம் வருவாங்க. பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மிக பிற்படுத்த எல்லா சமுதாய தலைவர்களும் மேடையில் அழைச்சி பேசுவாங்க. அப்படி ஒரு சமுதாயம் அடித்தட்டில் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் முன்னேறலன்னா இதை கேட்காம யார் கேட்கறது? பாருங்க, இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும். இதில் கடைசியில் இருக்கிற மாவட்டங்கள் எது? ஒட்டுமொத்தமாக குடிசை வீடுகள் எண்ணிக்கை பாருங்க. இப்போ இதெல்லாம் அடையாளம், இந்த சமுதாயத்தினுடைய அடையாளம். அப்போ இது முன்னேறுன்னு சொல்லி மருத்துவரையா குரல் கொடுக்குறாரு, போராடுறாரு. இப்போ அவர் செஞ்ச போராட்டம், அந்த 7 நாள் சாலை மறியல் போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல. இன்னைக்கு இந்திய நாட்டுக்கு விடுதலைக்கு காந்தியடிகள் தலைமையிலான போராட்டம். நீங்கள் அதே மாதிரி நெல்சன் மண்டேலா பாருங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் மாசேத்து போன்றவர்கள்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் உரிமைக்கு விடுதலைக்கு போராடுறாங்க. இப்போ ஒரு நிறுவனம், தொழில் நிறுவனம், தொழிற்சாலை இருக்குது, அது தொழிலாளர்கள் உரிமைக்கு போராடுறாங்க, சம்பளம் பணி நடத்துறாங்க. அது மாதிரி வன்னியர் சங்கம் தொடங்கி மருத்துவரையா 7 நாள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினா யாராவது அறிவிப்பாங்களா? எவ்வளோ துணிச்சல் இருந்து அறிவிப்பாங்க? துணிச்சலோடு அறிவிச்சாரு, அதை நடத்திக்காங்க. 7 நாள் சாலை மறியல் போராட்டம் வெற்றிகரமாக நடந்தது. அதில் தமிழ்நாடு ஸ்தம்பிச்சது, இந்திய நாடு திரும்பி பார்த்தது. உலகத்தில் உயர்ந்த நாடு அமெரிக்காவில் நியூயார்க் டைம்ஸ்ன்னு சொல்லி அரப்பக்கம் செய்ய அதை நடத்தி காட்டினார். அப்பவும் உரிமை கிடைக்கல. அப்புறம் எல்லாம் நினச்சியா நடக்க இன்னைக்கு நடக்குமான்னா நடக்காது. தேர்தல் புறக்கணிப்புன்னு ஒன்று அறிவிச்சார். தேர்தல் புறக்கணிப்புன்னு நாட்டில் யாராவது செய்ய முடியுமா? துணிச்சலாக அறிவிச்சாரு. ஏராளமான பல ஆயிரக்கணக்கான வாக்குச்சாவடிகளில் ஒரு வாக்கு கூட பதிவாகாம காலிப்பட்டி எடுத்து போனாங்க. இப்படி வன்னியர் சங்கம் துவங்கி இந்த உரிமைக்கு போராடி தான் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 107 சமுதாயம், 107 108 115 ஆயிடுச்சு. இவர்களுக்கு இடஒதுக்கீடு. அப்புறம் இந்திய அளவில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இன்னும் மத்திய அரசுன்னு பார்த்தா 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக்கொண்டோம். அப்போ ஒரு சமுதாயத்தில் பிறந்த தலைவராக வன்னியர் சங்கம் தொடங்கினாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி இன்னைக்கு எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிமைன்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை தனியாக வெளியிடுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை சொல்றாரு, வெளியிட்டு வர்றாங்க. அரசு செஞ்சிருக்கு, மற்ற மாநிலங்களையும் செய்யறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி வன்னியர் சங்கம் தொடங்கிய காலத்தில் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது, இப்போ நடைமுறைக்கு வந்துருக்கு. இப்போ மருத்துவரையாவினுடைய உயர்ந்த நோக்கத்தை, கொள்கையை பார்க்கணும். அதனால ஏதோ வன்னியர் சங்கங்கிறது ஒரு ஜாதி அமைப்பு
என்று இந்த ஜாதி உரிமைக்காக போராடினாலும் கூட எல்லா சமுதாய மக்களும் உரிமை பெற்று வாழ வேண்டும் என்று தான் மருத்துவரையாவினுடைய நோக்கம், வன்னியர் சங்கத்தினுடைய நோக்கம், பாட்டாளி மக்கள் கட்சியோட நோக்கம். நான் கூட சட்டமன்றத்தில் அதுதான் பேசுவேன். வன்னியர்களுக்கு உண்டான இடத்த பங்கீட்டை பிரித்து கொடுங்க, அதே மாதிரி எல்லா சமுதாயத்துக்கும் அவரவர்களுக்கு உண்டான உரிமை பறித்து கொடுங்கன்னு கேட்குறோம். பக்கத்தில் கேரளா இருக்குது. கேரளாவில் ஈழவர் சமுதாயம் இருக்குது, பெரிய சமுதாயம். ஈழவர் சமுதாயத்துக்கு 14 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு. லத்தீன் கிறிஸ்தவர்களுக்கு அங்கே 12 விழுக்காடு இடஒதுக்கீடு. இப்போ நிறைய இருக்குது. அதெல்லாம் முன்னுதாரணமாக வச்சு தான் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்லணும்னா நிறைய செய்தி சொல்லலாம், அடக்கத்தோடு சொல்கிறேன். இதில் வன்னியர் சங்கம் என்பதும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எந்த சமுதாயத்திற்கும் எதிரானது அல்ல. வன்னியர்களுக்கு உண்டான உரிமை வேண்டும், அதே நேரத்தில் எல்லா சமுதாயத்திற்கு உண்டான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் மருத்துவரையாளர்களுடைய நோக்கம், எங்கள் நோக்கம். அதனால் இது வன்னியர் சங்க